அனைவருக்கும் வணக்கம். 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 4 பகுதியில் உயிர் வகை என்று சொல்லக்கூடிய செய்யுள். அதில் கற்பவை கற்றபின் என்று சொல்லக்கூடிய வினாவில் முதல் ஒரு வினாவை பார்த்தோம். அடுத்தது 2வது வினா, விமான நிலையத்தில் நான் கற்பனையாக கதை ஒன்றனை எழுதுக. முதலில் பத்தாம் தீவுக்கு சென்றேன் அப்படின்னு. இது இந்தோனேசியாவில் 8வது பெரிய தீவு. அங்கு சென்று சுவையான கடல் உணவுகளை உண்டேன். மிகவும் சுவையாகவே இருந்தது. பிறகு வாட்டர் ஃப்ரண்ட்ஸ் நகருக்கு சென்றேன். அங்கு நீர் விளையாட்டுக்கள் மற்றும் கார்ட் ரேசிங் ஆகியவற்றில் பங்கு கொண்டேன். 10ஆம் மையத்தில் மஸ்ஜித் ரயா கிராண்ட் மசூதியும் புத்த கோவிலான மகா விகார தத்தா மைத்ரேயா என்ற இடத்தையும் கண்டு கழித்தேன். பிறகு தென்கிழக்கு ஆசியாவின் முக்கியமான வர்த்தக துறைமுகமான மலாக்காவிற்கு சென்றேன். அங்கு 18ஆம் நூற்றாண்டில் டச்சு வீடுகளையும் அதன் கட்டிடக்கலையையும் கண்டு வியந்தேன். தி பாபா மற்றும் நயோன்பயா பாரம்பரிய அருங்காட்சியகத்தை கண்டேன். நன்றாக சுற்றி பார்த்துவிட்டு மனநிறைவோடு சென்னைக்கு திரும்பினேன். விமான நிலையத்தில் காத்து கொண்டிருந்தேன். என்னை அழைத்து செல்ல அண்ணன் வருவான் என எதிர்பார்த்து அங்குள்ள நாற்காலியில் அமர்ந்து உறங்கிவிட்டேன். என் நினைவலைகள் சென்னையிலிருந்து சிங்கப்பூர் சென்றது. அங்கு சுற்றி பார்த்தவற்றை சுமந்தபடியே இருந்தது. திடீரென என் முகத்தில் யாரோ தண்ணீர் ஊற்றினார்கள். கண் விழித்து பார்த்தேன். என் படுக்கறையில் அம்மா என்னை எழுப்பி பார்த்து நான் கண் விழிக்காததால் தண்ணீரை ஊற்றியுள்ளார். அப்போதுதான் தெரிந்தது நான் சிங்கப்பூரில் சென்றது விமான நிலையத்தில் உறங்கியது வரை எல்லாம் கனவு. இக்கனவை நனவாக்க நான் உழைத்து பணத்தை சேமிப்பேன். இதில் இந்தோனேசியாவில் ஒரு இடத்தை கொடுத்துருக்கு. ஆனால் இதை இது அந்த சில சொற்கள் உங்களுக்கு கடினமாக இருக்குது. இதில் வேறு இடத்தை பற்றி நம்ம கற்பனையாக சென்னை சென்றேன், அது மாதிரி எங்கே ஆகாய விமானம் இருக்கின்றதோ அந்த நிலைக்கு செல்வதைப் போல கற்பனையாக நாம் வேறு பதிவையும் எழுதலாம். பதிவு பாருங்கள். நன்றி, வணக்கம். இதுடன் படங்கள் இணைத்து தரப்படும்.